ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பரோட்டா எப்படி பிசைகிறது சிம்பிளான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த அளவு கப்பில் வந்து ஒரு 4 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். நான் 4 கப் அளவு மாவு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இல்லை 1 ஸ்பூன் அளவு உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவில் உங்களுக்கு முட்டை தேவைனாலும் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். எனக்கு முட்டை இப்போ தேவையில்லை, நான் அதனால் முட்டை சேர்த்துக்கலை. கண்டிப்பாக பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம மிருதுவான மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் இது மாதிரி நம்ம கையெல்லாம் ஒட்டணும், அப்போ தான் நம்ம மாவு கடைசியாக திரட்டும் போது கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சாஃப்டாக வந்துச்சுன்னா பரோட்டா நம்மளுக்கு கரெக்டாக இழுக்க வராது. மாவு பாருங்கள், இந்தளவு ஒட்டுற அளவு பிசைஞ்சாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றி இழுத்து பிசையும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு க்ளீனான இடத்துல இந்த மாவை கீழே வச்சு நல்லா இழுத்து பிசைங்க. இப்போ மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள் எந்த அளவு ஒட்டுதுன்னு. இது மாதிரி ஒட்டுறது தான் கரெக்டான பதம். இதை நல்லா மாவை என்ன செய்யுங்க, நல்லா கையை வச்சு நல்லா இழுத்து பிசையும் போது மாவு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளீனான இடத்துல நல்லா மாவு போட்டு நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாவில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டால் தான் நல்லா மாவை இழுத்து நம்ம பிசைய முடியும். நல்லா மாவை இழுத்து பிசைங்க. நம்ம மாவு இழுத்து பிசைய நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பரோட்டா மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சாச்சு. நீங்கள் எந்த அளவு பிசைகிறீங்களோ அதில் தான் நம்மளோட மாவு பரோட்டா நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ வந்து இதை நம்ம வந்து சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உருண்டையை வந்து இப்படி எடுத்தாவே நம்மளுக்கு அழகாக வந்துடும். ஒரே சைஸாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக நம்மளுக்கு சின்ன உருண்டைகளாக கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரியே நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாவு எல்லாத்தையும் இது மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இதை நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா நம்ம இந்த மாவை ஊற வச்சிடணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறும். இப்போ பாருங்க, வந்து இது மேலேயும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மாவை நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பரோட்டா திரட்ட போகிறோம். இது நல்லா ஊறட்டும். மூணு மணி நேரம் கழித்து நம்ம பரோட்டா எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவு பாருங்கள் எந்த அளவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி திரட்டுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி கட்டையெல்லாம் தேவையே இல்லை, நம்ம கையிலேயே திரட்டி எடுத்துக்கலாம்.
மைதா மாவில் மட்டும் பரோட்டா போடணும்னு இல்லை, நம்ம கோதுமை மாவுலேயும் பரோட்டா போடலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் உடம்புக்கு நம்மளுக்கு ஹெல்த்து. பாருங்கள் எந்த அளவு நான் திரட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். பாருங்க, இதை நீங்கள் வந்து எடுக்க தெரியாட்டா கத்தியை வச்சு கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி எடுங்க. இது மாதிரி எடுத்து இதை நம்ம இப்படி நல்லா சுற்றி இது கீழே வச்சு இதை ஓரமாக வச்சிடணும். அவ்வளோதான். நம்மளோட பரோட்டாக்கு தட்டுறதுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம மாவு எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை எப்படி தட்டுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்க, நம்மளுக்கு சப்பாத்தி கட்டையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பொறுமையாக இந்த அளவு ஒரு மீடியம் சைஸ் அளவு பரோட்டாவை தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பரோட்டா பிரிகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஒரு மீடியமாக தட்டி பரோட்டா அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட தட்டின பரோட்டா எந்த அளவு இருக்குது பாருங்கள். லேயராக இதை நான் வந்து சுட்டு காட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டாச்சு. இதை 2 பக்கமும் வேகிற அளவுக்கு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மிலேயே அடுப்பை வச்சு வேக வைங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா வெந்து வரும். உள்ளேயும் நல்லா இந்த மாவெல்லாம் நல்லா வேகும். பரோட்டா பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்கு. இப்போ வந்து 2 கையை வச்சு நம்ம இப்படி அடிச்சிட்டோம்னா அது லேயராக அழகாக வரும். இதை பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்கு பரோட்டா. நம்ம லேயராக நம்ம போட்டது அழகாக வந்து பாருங்கள். விற்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பரோட்டா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பரோட்டா வித் ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்லேயே பரோட்டா நம்ம ஈஸியாக செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சால்னா நம்மளோட சேனலில் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.